அருமையான குதிரை, கேரளா குதிரையா? ஆமா, சிமுண்டு மூட அல்லுதாடா. இவ குண்டி பெருத்தவனே. பார்த்தாலும் பார்த்திருக்கேன் நான், நாடகத்துல எத்தனை டான்ஸ பார்த்திருக்கேன். உன்னை போல சிமுண்டு மூட பெருத்தவள நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. சீம ஜமத்தி ராஜாத்தி கிறுக்கு முண்டை என்னைய பார்த்து ஆடு. முகரைய பாருல உடனே பார்த்தானே ஆடுன, நீ பாடுறதானே ஆடுன, அப்புறம் அவங்கள பார்த்து ஆடுனானே. முகரைய பாருன்னு சொன்னேன். ஏன் முகரைக்கு உங்களை பார்த்தால? ஐயா சூப்பரா இருக்கீங்க. முண்டை எத்து பல்லு முண்டை. முகரைய பாருல டான்ஸ கூட்ட வச்சுன்னா கடமாட்ட கொண்டு வந்துருக்காங்க. யார சொல்ற? ஆனா கால எடுத்து வச்ச நீ உண்மையிலே பத்தினிடி. பத்தினி நான் படியே தாண்ட மாட்டேன். நீ கால எடுத்து வச்சு கூட்டம் மயிரை புடிங்கிட்டு போயிருச்சு. பூரா உன் கப்பலிங்க பார்த்து அரண்ட ஊர ராஜ எப்படி. என் தம்பி எங்க அன்னைங்கள கால உள்ள குத்தமா கட்டி காத்து வச்சிருந்தேன். இவ காலை தூக்குனா கருங்குளத்து முனி அடிச்சு. நான் என்ன தூக்கவே இல்லை மாமா, நான் தூக்கவே இல்லை. என்ன என்னடா சொன்னேன்? மாமான்னு சொன்னீங்கன்னா மாடு சென்னைக்கு அலையுது. நீ தானே சொன்ன மாமா. இல்ல குடும்பத்துல பிரச்சனைக்கு அலையுதுன்றேன். அப்படி சொல். இப்ப எது கொண்டுற முண்டை? முகரைய பாருங்களா. இப்ப எது கொண்டுற? ஆம்பளை. நான் என்ன சொன்ன கொண்டுற? நீ செய்யறத நான் செய்யறேன். நீ திமிரு கொண்ட முண்டை. அப்படியே சென்னை மாதிரி நிக்கிற. வெக்கம்னா என்ன? எந்த கடையில விக்குதுன்னு கேட்பேன் நானு. சுளியம்புள்ள கடையில விக்குது. என்ன கடையில? சுளியம்புள்ளை. சுளியம்புள்ளையா? திருச்சூர்ல இருக்கு. தெளிவா சொல்லு. என்ன உன்னைய பேசுறதுக்கு இன்னைக்கு மனசு வரல. ஏன் இந்த தண்டி வச்சிருந்தேன். என்னது? என்னது என்ன இருக்கு? எனக்கே பிரஷர் மாத்திரை போடையா வீட்டுக்கு வர லோடு ஏத்தி தர்றேன். எனக்கே படவன்னு வருதுன்னா மிருதங்காரனுக்கு நல்லா தெரியும். என்னன்னு? என் தம்பி மருது இதை பார்த்துக்கிட்டே அடிப்பேன். கிண்டா 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 கிண்டா. எப்படித்தானோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலாம். என்ன போற? ஒரு தடவை ஒத்திய பார்க்கலாம். அழகு மசுரா இருக்கு. அப்படியே ஒத்திய பார்த்தாக்க மசுரா இருக்குமா? மசுரா இருந்தா கிரீம் போட்டுக்கிடுவோம். தேர்ந்தாட்டு கொலையை கலைக்கிற மாதிரி பந்தத்தை ஏந்திரம். அதுக்குதான் நான் சொன்னேன். நானு தம்பி சேர்ந்து கப்பலிங் வந்து போகும். சேர்ந்து உங்களுக்கு தானே வந்து போவேன். அத சொல்லு. என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தெரியலையா? நீக்குற காரனுக்கே பயப்படாது. நான் சும்மா இது வந்து தம்பி நான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நானாவது கெண்டப்பொடி தூண்டி முள்ளு வச்சிருக்கேன். ஆல்ரவுண்டுக்காரே கட்லா, மிருதங்காரே விளாங்கு முள்ளு, வெற்றிக்காரே வந்து திருக்க. யாரு இவன் ஐர. உனக்கும் தெரிஞ்சு வச்சா? அப்ப நீங்க புலனி நமச்சேன். என்னங்க யாரோ குத்துனது கீழே விழுந்திருக்கு. யாரு குத்துனது? வேற என்ன பேரு? என் பேரு உண்மையான பேரு. உண்மையான பேரா? இப்ப நான் பொய்யாவா பேர் வச்சுட்டு வந்திருக்கேன். பேர சொல்லுத்தா? காஞ்சனா. எவ்வளவு நாள் காஞ்சி கிடக்கு? அதுவும் தான் 3 வருஷமா காஞ்சிதான் கிடக்கு. அப்ப லேசா நாங்க மினரல் வாட்டர் விடவா? இல்ல வேணாம். அப்ப கம்மா தண்ணி அடிச்சுக்கிறேன். அப்படியே கிளுகிளுன்னு கம்மா தண்ணி இறக்கிறதா? நாங்க உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நான் குடியேறலாம் இருக்கேன். நான் வீடே இடிச்சிட்டு ஊரை காலிபடி போயிருவேன். நீ எவன் ஏறலாம் இருக்க? இல்ல எவன் கூட பஸ் ஏறலாம் இருக்க? என் மயம் பாக்குறேன். எங்க அப்பா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுவாரான். என்ன இது சும்மா சிரிக்க வைக்கிறக்கா? உசுருள்ள வர உன்னைய நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்புறம் என்ன மசருக்கு அப்ப கூப்பிட்ட? நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சிட்ட கொடுத்துருக்காரு. என்னன்னு? அந்த இல்லற வாழ்க்கையில நீ ஈடுபட தகுதி இல்லாத. ஐயோ அப்புறம் எதுக்கு ஏன் கையெல்லாம் பிடிச்ச தேவையில்லாம? ஆனா அது முடியாட்டாலும் உன்னை வாய வச்சாது உன்னை பொழைச்சு ஊரா பஸ் ஸ்டாண்ட்ல பாடி பேசி ஆடி ஆத்தின்னு கத்துற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நீ வாயில பிள்ளை பொழைச்சுக்கோன்னு சொன்னேன். ஆனா வேணும்னா அந்த 4 பேர் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. எதுக்கு? அவங்க இதை ரீப்பர் அடிக்கிறவங்க. கவலைப்படாத, ரெடியா வச்சிருப்பேன் நானும். ஆனா ரீப்பர் அடிக்கணும்னு வருவாங்க. அவங்க ஆணி பாரே வளைஞ்சிடும். ஆனா என் தம்பி வளைஞ்சது மையம் எந்த வாகனம் ஒத்துக்கிறவாரு
இந்த மாதிரி திரும்புண்டு. இந்த மாதிரி புதிய வடமா ஆச்சா நல்லா கனிவேன். இல்லைன்னா கஷ்டப்பட்டு அப்படி இருக்கேன் மாமா. ஆனா ஏத்தா உனக்கு பெயிண்ட் வாங்க மாசம் 2 லட்சம் வேணும் போல. அது சரியா இருக்குல்ல. நான் உனக்கு பெரியப்பா மையம் வேணும். பெரியப்பாவா? உனக்கு பவுடர் வாங்கி கொடுத்து நான் கடங்காரன் ஆயிடுவேன். ஏய் உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு ஒரு கைதட்டலாம் 2 பேத்துக்கும். வயிற்று பொழப்புக்காக நாங்க ஆம்பளை உட்கார்ந்துருக்காங்கன்னு சிரிக்க வைக்கிறேன். ஆனா நீ உன் குடும்ப பொழப்புக்காக இந்த நாடக கலையிலே சம்பாதிக்கிற காசை வச்சு உன் வயிற்று பொழப்பை காப்பாத்துறவர். ஆம்பளை விட எல்லா கலையிலையும் துறையில உள்ள பெண்களே சிறந்தவர்கள். வாழ்த்துக்கள். நாங்க ஆண்பா எப்படி வேணா போயிடுவோம். நாங்க அண்ணன் தம்பி, நாங்க அடிச்சுக்கிறோம் கூடிக்கிறோம். சரி. ஆனா உங்களை மாதிரி பொம்பளைய ஓசுக்கு சண்டை ஓட்டதை நான் பார்க்கவே. யாரு ஓசுக்கு சண்டை ஓட்டது? நாங்க ஓசு சண்டை எல்லாம் போட மாட்டேன். அவ போஸ்ட் மரத்துக்கு சண்டை ஓடுவியா? எனக்கு எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. மைசூர்காரில் வணக்கமுங்க. ஆமா. இப்ப மை பாய் வர போறாங்க. யாரு? பப்புலு அண்ட் ஆனந்தராஜ். வெரி டேஞ்சர் மேன். ஆனா பப்புலு எப்படியும் ஜிமுண்டு முடிய பல்லு படாம கடிப்பேன். யாரு? பல்ல புடிஞ்சு போட தெரிஞ்சுக்க. திரும்பத்தா அங்க பாருங்க. நம்ம குலசாமி கல்லு இல்லையா? எப்படி தரோம்? குலசாமிகளுக்கு குண்டில வச்சிருக்காங்க. ராத்திரிக்கு எங்க போன? அப்படி நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. நேற்று ராத்திரிக்கு எங்க போனே கேட்டே அது பாட்டு நினைச்சு அடிக்கிறாங்க. ஆனா சூப்பரா நீங்க பொழைச்சுக்கிறீங்கடா. நேத்து எங்க போன? நேத்து எங்க போன? எங்க போன? அப்பத்தாவுக்கு கொடை உடைக்க வந்திருக்கான். பூச்சி பேத்தி கல்பனா தானே? அத்தா இது என்னத்தா இளங்குடி செஞ்ச மாதிரி? ஏன் காஞ்சனா உனக்கு கூட இந்த மாதிரி பானை வீட்டுல இல்ல? இல்ல எங்க இது என்னங்க எறும்பு பீ உருண்டிய உருட்டின மாதிரி? இது என்ன மனுஷன்? ஐயா நீங்க ஆட்டிக்கிட்டே இருங்க. இந்த ஐயாட்ட கேட்டு வரேன். யார் நீங்க? ஏவுகணையோட வந்திருக்கேன். ஏவுகணை இப்படிவே போல ஏவவும் முத ஒண்ணுக்கு சரியா விடுங்க. இல்ல எந்தோட ஏவுகணை காரையும் எல்கேஜி பய மாதிரி வந்தேன். அதுக்குள்ள இருக்குது ராக்கெட்டா? இல்ல அட்டைப்பட்டி. அட்டைப்பட்டி. சரி இன்னைக்கு மடுவை மூடிட்டு வந்துட்டிய. யூடியூப்ல மடுவோட போட்டுட்டு 3 சேனல் அவுஞ்சு வச்சான். செக்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் இப்ப பொத்திட்டே வர சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன முண்டை நரம்பு தலைச்சியா என்னன்னு தெரியல. அத்தா ஏய் ஏய் பிரேம மறைக்காத. ஒரு சொல்லி கொடுத்து நான் நக்கிறது. ஏய் என்னத்தா அது? ஆயிரம் கண்ணு பானை எடுத்து வந்திருக்கேன். ஆயிரக்கண்ணா? 1000 கண்ணு பானை. அப்புறம் சொல்றிய எதுக்கு அடிக்க மாட்டேன்? எந்த ஊர்ல 1000 கண்ணு பானை எப்படி இருந்துச்சு? இல்லை உள்ள ஒரு முட்டி கிடந்துச்சு. நான் அதை வேற மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன். 1000 உலகத்திலே பொம்பளை மடுவை துண்டுகிட்ட கட்டினது நைட்டு. போய் 1000 இருந்துட்டு அப்பா பாக்கெட்ல 20 ரூபா இருக்கு எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போங்க. அவன் உடம்புக்கெல்லாம் வெறும் டிப்பன் பாய் சமக்கிறதே கடிச்சு அத்தை திண்டிய தூக்கிட்டு வரையான் பாரு. 2வது கொண்டாடல இருக்கானு. ஆமா அவர்தே உனக்கு புரிச்சேன். ஐயோ அவரா? ஃபர்ஸ்ட் நைட் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அது தெரிஞ்சு ஏனுகள் கட்டில ஏறவே முடியாது. ஒல்லி நாக்கு போடுதேன். தம்பி 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 இப்ப போக முடியாது. வார் லீவ் இங்கிட்டு வாங்க. எப்படி தானோ பத்தியா எங்க வர்றேன் பாரு. அவன் எதுக்கு வர்றேன்? 100 நாள் வேலை காசு அம்மாவுக்கு ஏறிச்சேன். ஏடிஎம்ல எடுக்க வந்தேன். ஏடிஎம் ஆனா கடை அடப்புன்னு தெரியல அவனுக்கு. தம்பி
தம்பி நீங்க பொம்பளையா ஆம்பளையா என்ன பிறவி இல்ல என்ன வேற ரகம்னே தெரியலையே. இல்ல கணேஜ் போயில எது பிளாக்ல ஓட்டுறியா என்னடா இது ட்ரெஸ் இடியப்பம் இடியப்பம் பருத்தி பாலு கொலக்கட்ட புளியனா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே இடியப்பம் வேணாமாமா எனக்கு கொலக்கட்ட வேணாமாமா வேற என்ன வேணும்? கப்பைசும் போதும் மாமா கப்பைசும் போதும் மாமா ஏக்கா விலைக்கு போறீங்க? அந்த மாமா ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஒண்ணு செய்ய மாட்டேதா? அவர் ஊசியில டவர் பிரச்சனை இருக்கு. அது உனக்கு எப்படி தெரியும்? தங்கச்சி தங்கச்சி நோட்டீஸ் நான் எவ்வளவு அடிச்சு மாவுல முத வளரணும்னு குலசாமிக்கு நேர்த்திக்கடன் போடுங்க. அடிவாடி பட்டி பக்கத்துல செல்வகுளம் ஊரு இருக்கு. இந்த ஊருக்கு என்ன மைலேஜா அளக்க வந்தியா இல்ல கல்லு உண்ட வந்தியா? குட் குட் குட். அந்த உருண்டை மலை ஓரத்தில இந்த உருண்டை மலை ஓரத்தில அடுத்து அடிக்க மாட்டேன் ஒன் கொலை மம்பட்டி திஸ் பிரட்டி சங்கந்தலாம் டெத் இந்த நீர்மாலை அது கொஞ்சம் கிளி போல இருக்கா இவ கொஞ்சம் கிளி போல இருக்கா இவ கொஞ்சம் கிளி. ஆனா அவன் என்னன்னா வணக்கண்டா உள்ள பாலமாடு பப்புளு பேக் சாட்டுறா முக்கிற மாதிரி குத்துறானா? அது கொஞ்சம் வயசு குமரி புள்ள அவன் கப்பலிங்க கடிக்க பாக்க கடிக்கூடாது லூசு. அது வந்து ஆயி தம்பி எந்திரி தம்பி உன்னாலதான் மூச்சு விட முடியல முன்ட்டு அப்புறம் எது குதிக்கிற? பப்புளுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. இத்தண்டி உடம்ப வச்சுக்கிட்டு உண்மையிலே குதிக்கும் போது நமக்கே இழப்பு வருது. ஆனா இழப்பை பார்க்காமல் அவன் பொழப்பை பார்க்கறான். தம்பி ஒரு ஊமை போட ஒரு 1/2 கிலோ ஓடுங்க. பாத்தீங்க ஐயா நீர்மலடி ஈர முண்டை சிக்கு முடி அவுதட்டுமா மாமா? அதை மட்டும் அவரு இது என்ன ஊட்டம் இந்த மை செட்லாம் எரிச்சிருவாங்க என்னையும் எரிச்சிருவாங்க மண்ணை விட்டு. இதுல எல்லாம் 70 பேர் ஏறி நிற்பேன். இந்த லைட் எல்லாம் இருக்காது இந்த மரம் இருக்காது யாரு வீடு இருக்காது உலகமே வந்துருவாங்க இங்க. பக்கத்துல போறவனை குத்தாதான் எவனாவது பயந்துகிட்டு பாப்பேன் அவனத்தையும் குத்துமா. அதே என் கதி. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்யவா? ஏன் கதை எனக்கே ரிவல்ஸா? என் முண்டை குத்து குத்து நீ பேண்ட் கிழிஞ்சது தெரியுதா? புது பேண்ட்டை கிழிச்சு விட்டானே பிரச்சனை குதிமே. ஆத்தா சீதா அடங்கோத்தா லூசு அது தையல் புரிஞ்ச இடம். வானத்துல நிக்கிது வரும் எடுத்து வந்து தலையில வானத்துல நிக்கிது வரும் வளைய சரகா
பர்த்டே. ஏய், ஆண் குழந்தை பிறகுதா அதே மூளையில விட்டுட்டு சாப்பிட்டு நின்று ஆம்பளை பிள்ளைன்ற விளையாட்டு போயிருச்சா? சரி, அப்ப பொம்பளை பிள்ளை வரட்டும். ஏய், தம்பி நீங்க என்ன பிறக்கவே முடியாது, மடுவா மம்பட்டி எடுத்து வெட்டி போ. தீப்பிடிக்குது தீப்பிடிக்குது மொத்தம் கூடுடா படிக்கட்டும் கொஞ்சம் அடி. இல்லாதவரே அவரே நல்லா ஆட்டாரு. நீங்க தான் வச்சிருக்கீங்களா, நல்லா பண்ண வேண்டிய. அந்த ஒல்லி 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 நான் சம்பளம் தரேன், நீ வீட்டு மாதிரி மறந்து போனா கேட்க வேண்டியதானே. ஒல்லி ஒல்லின்றது ஏன்டி மொட்டாரு அது ஒல்லி 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 ஒழுங்கா ஆட்டுடி குள்ளி குள்ளி. ஆட்ட முடியாது. ஏன் நேற்று ஊட பெப்பிக்கால் டப்பா கீழே கொட்டிருச்சு. நேற்று பய பாத்துக்கறான் பாத்துக்கறா அடிக்கூடாது அக்கா. தம்பி அது பால் கிடையாது, துண்டு. உங்க நடிப்புக்கு ஒரு அளவு மசிரலாம் பள்ளிக்கூடத்தில் சோத்து பல்லு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஓடிடுறேன். இது ரீசார்ஜ் பல்லு. ஆர்வத்தில் அடிக்கிறான், ஆனா சரியா அடிக்க மாட்டானா. ஏன்னா ஏய் அது போகக்கூடாது, அது வீட்டு பட பல்லு. இப்ப என் தங்க ஆட போயேன், வாடா. காடமங்கலம் முருகனுக்கு பிடிச்ச ஆட்டம், அவனுக்காக அந்த ஆட சொல்றேன். தம்பி காலை தூக்கிட்டு அந்த பிள்ளை மூஞ்சில சிறுநீர் தெரியும். என்ன ஒண்ணு கடிக்க சொல்றியா? நீ போடி மொட்டனாக்க முகரே வணக்கம்டா லகுடு பொம்பளோடா. இச்சு இச்சுன்னு கொடுக்குறா கொடுக்குறா பிச்சு பிச்சுன்னு ஸ்டூடெண்ட் இந்த கப்ப கால் ஆட்டத்தை கவனிங்க. கால் போகும்போது டோல்கேட் கம்பி மாதிரி லென்த் வேணும். லென்த் ஓத மூமெண்ட் இது பேரு. ரெடி நீமலை தம்பி அது பார்க்க கூடாது, புதிய அது புதிய டிவி வயலும் வாழுமோ. இது விஜய் டிவி. கலக்க போகுது யாரு? சேனல் தெரியல. இன்னைக்கு கேபிள் அறுத்து விட்டாங்க, புள்ளி புள்ளி அடிக்காங்க. போ அறிவு மயிருக்கு இங்க இருக்கக்கூடாது. அடி சேம் டியூ. எல்லாமே நான் சொல்லி கொடுக்காம தெரியுமா? அப்படி இல்ல வத்தியாரு. காலை காணும் இல்ல காலை தூக்குங்க ஐயா. அதை பேண்ட கழட்டுங்க, இடைஞ்சலா இருக்கும். அப்பத்தா அதை துவைச்சிட்டு வா. ஏன்னா டைட்டா பிடிக்க முடியாது, அது வெதர் பெறலாம். எத்தனை நீ ஒத்து நீ கலட்டப்ப நீ கலட்டினேன்னு வை, இன்னும் 1 லட்சம் விழா கமிட்டியில் சேர்த்து வாங்கிடுவேன். தூக்கு என்ன ஒரு
இருக்குது. ஆ. ஐயா விளையாட்டு எங்கேயா இருக்கீங்க? இந்தாதான் இருக்கீங்களா? வீட்டுல பேண்ட் சட்டெல்லாம் துவைச்சாலாம் இருக்கு. துவைச்சு நல்லா அயன் பண்ணி வச்சிருங்க. காலையில எப்படியும் போலி டஜன் போற மணிக்கு இருக்கு. இந்த கூலி மீனை அடிச்சே கொண்டு விடுங்க. ஆமா. நானே வெதர் இதெல்லாம் தூக்க முடியாம இருக்கேன். நீ கோலத்துக்குன்னுகிட்டே இருக்கியடா. காலு என்ன வேண்டா ஜெய சொல்ற? நீ குடுக்கிற முன்னூறு புரிஞ்சுக்கிற வேலை கூட போன. அவன் ரோசை போட்டு டெல்லி பாராளுமன்றத்தில் வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 2.5 லட்சம் சம்பளம். முண்டேலா என்னை விட்டு அங்கிட்டு போனேன்னா உங்களை உளுந்த வடை தட்ட கூட எவனும் கூப்பிட மாட்டேன். அடியாத உள்ள படியாது வாத்தியார் சொன்னாருன்னா ஒரு நல்லதுக்கு சொல்லுவாரு. உம்மால அவங்க அம்மா இங்கே இல்லை, எங்க அக்கா வீட்டுல படுத்திருக்கு. என்ன அவங்கள உம்மால சொல்றான்? என்னைய உம்மால சொல்றான். உள்ளவா நீ அப்ப நிக்கல உனைய கோத்தாலன்னு சொன்னான்டா. அதால காலையில 2 பேத்துக்கு அடி காத்தால. ஏய் இந்த ஒரு தடவை காலத்து தம்பி அண்ணி அண்ணி நீங்க தூக்குங்க அண்ணி. அடி அது மாத்திர ஒத்துக்கு இப்ப விநாயகர் கொலக்கட்டை திங்கும் காட்சியை பார்க்க போறோம். இப்ப நான் தான் போல்டேஜ் போக போறேன். என்னை இவங்க நின்றும் கொலக்காட்சி எடுத்து விட்டுருவாங்க. கொலக்கட்டை கசக்குது வாத்தியாரு. அது வேப்ப முத்துங்க நீங்க கடிச்சது. இந்த ஸ்டெப் ரெடி பார்க்கணும். ஐயா மியூசிக் என்னன்னா அது கிடையாது. கிந்து கிந்தடா ஹிந்து ஹிந்தடா ஹேந்து ஹிந்தடா ஹேந்து ஹிந்தடா. முழுங்குங்க, காய்ச்சலுக்கு நல்லது. உங்களுக்கு 2 சுத்தோட என்ன வண்டி பாஞ்சிருச்சு. மெதுவா சுத்துங்க பப்புளு. கை தட்டுங்க, அப்பதான் சின்னவன் செய்வான். தம்பி காப்படி காப்படியா? பரவாயில்ல, அது பார்க்க கூடாது. 11 பேர் செத்துருக்காங்க.
உன்னையெல்லாம் தூக்கி எரிக்க நேரம் காசு இல்லை போக மாட்டேன். உன் வயசுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீயே உன் ஏதோ பார்க்க முடியல. ஏதோ ஏதோ தண்ணி குடிச்சா நீர் வடியுது, அது எங்கன்னு வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. நான் பார்க்கலாமா? நான் ஒரு தடவை. நீ பார்க்க முடியாது. ஏங்க? உங்களுக்கு மாறு கண்ணுங்க. நீங்க அதை பார்த்துட்டு ஆமின்னு கூட சொல்லுவீங்க. டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே பாக்குறேன். உங்க லைட்ல முதல்ல பேட்டியை போடுங்க. இத்தனை நாள் எங்கிருந்த குடிச்சல வாடகை வீட்டுல இருந்துச்சா வீடு கட்டி தெரியா சாங்க முடிச்சிட்ட குதிரவாள் முண்டை. அடியே அடியே ஆத்தா வாரியா வாசிக்கிறா கொத்தா தந்தன தந்தன அத்தன தந்தன கடா சண்டை வச்சிருக்கா, கடா முட்டை விடுறாரு. பிடிச்சுடலான்னு பார்த்தா ஓட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க புடிங்கிட்ட இருக்காத ஓசு. போ லூசு. பொம்பளையா? அது சப்பட்டா சப்பல் அது இது படம் என்ன அடியில்வா. ஏன்னா 1 மணி 1:30 ஆச்சு. கருப்பு இறங்கக்கூடிய நேரம். யாரும் போயிடக்கூடாது ப்ரோ. கருப்புசாமி அருள் பெற்று நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும். உங்களுக்காக நான் எப்பயுமே வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதே ஒரு எண்ணமே. அதான் உண்மை. கருப்புசாமிக்கு தீப்பந்தம் ஏந்தி சேவலை கடிச்சு காய்ச்சி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் கோடாங்கி வரும். அதுக்கு நல்ல நகைச்சுவையா இருக்கும். போயிடாதீங்க ப்ரோ. இந்த நிக்கிற உறவுகளை பத்தி ஆள் இல்லை எங்கிட்ட வாங்க அன்னைங்களா அப்படின்னு நின்றுக்குங்க. ஏன்னா அதையும் சேஃப்டி. ஏன்னா கருப்புசாமி தீப்பந்தம் சுத்தும் போது தீ மேலே விடும். இப்போ நான் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. மோந்துப்பா மோந்து பாப்பாரு. மோந்து பார்த்தானா நக்கி பார்த்தானா செய்ய போறது நம்மதான். ஆமா ஆக்கரு நம்மதான், போற நம்மதான். குண்டு கூதிய மையனுக்கு இது எதுக்கு? ஏன்னா ஏன்டா ஓட்டுக்கிட்டு மைசெட்டுக்கும் தண்டை கட்ட முடியுமா? ஏன்டா ஐயா சாம்பிராணி கரண்டி எடுத்துங்க. அது ஐயா எலி வெளியே ஓடிடும். எலி போக புடைச்சிடுறேன். டேரே பழனி மைனே ஆடா இரு தம்பி சொந்த அளவு அதே வாழ்த்தி வர்றாரு. அவர் தானே அந்த ஏரியா கவுன்சிலர் மையன். என்ஜாய் என்றார். காஞ்சனா உன்னை போட்டு நோஞ்சுனா நானு தம்பி. ஆமா கண்ட அவர் செய்யற நேரம்டா இருடா. நாம அப்புறம் செய்வோம். சரி சரி உங்க டியூட்டி தொடரட்டும். காஞ்சனா அவர் கேஸ்டபுள். நாடகம் முடிச்சிட்டு எங்கேயோ வீட்டுக்கு தான் போகும். நானும் கூட போவேன்ல. ஏன் ட்ரெஸ் அவுத்து வைக்க. அவுத்து வைக்கவா? ஏய் அடிச்சு வைக்க. அடிச்சு வைக்க. அது தெரிஞ்ச டைலாக் பாவம். என்ன ஒண்ணு நான் இடுப்புள்ளேயே ஏறுவேன். நான் உன்னோட 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 வசனம் தெரியாட்டா ஒரு ரவுண்டு சுத்த சொல்லியிருக்கேன். போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு வா. விரலுக்கு நான் தங்க மோதிரமா இருப்பேன். அதான் தெரியலையா? நான் உனக்கு வெள்ளி மோதிரமா இருப்பேன். நான் நெளிச்சிருவேன். நெளிச்சால் அதை எடுக்கக்கூடாது. அது கெமிக்கல். உனக்காக நான் சட்டியா பறக்கணும். நீ அமலமா கடை நான் பாத்துக்கிறேன். அமலமா கடை எங்க பாக்குற? பார்த்துட்டு அளவெடுத்துட்டு வந்து எடுத்துறோம்ன்றார். ஆமா
தம்பி உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தோன்னா கிருகிருன்னு விழுந்து 8 நாளைக்கு கோமால கிடப்பைய ப்ரோ. ஏன் ப்ரோ தவளை முண்டை? லவ் பண்ண விடுறாங்களா அப்படியா? உன் பல்லுக்கு நான் பிரஸ்ஸா இருப்பேன். அந்த பல்லாவே நான் இருப்பேன். நான் வீசி கிடப்பேன். நான் குறுங்கி அழுக்கா இருப்பேன் அப்படியே பல்லு. எது சொன்னாலும் எங்க ஐயா பாரதராஜா மாதிரிதான் அழுக்கும். அது இப்போ சொல்ல முடியாது பப்புலு. உனக்கு நான் மூக்கா இருப்பேன். அந்த மூக்குல இருக்க பீயா நான் இருப்பேன். நான் சிந்திருவேன். நான் வடிவன்ல அப்படியே கடந்துக்கிட்டு வடிவேன். வடிவன் நீ திங்கிற வடையா நான் இருப்பேன். நான் தின்னமுடி குசா போன இந்தா உளுந்த விட வந்துட்டாங்க வாங்குறதுக்கு. இருப்பா கடை திறக்க 5 ஆள் ஆகும். நான் உனக்கு புருஷனா இருப்பேன். அந்த புருஷனாவே இருப்பேன். பிறக்கிற பிள்ளைக்கு அப்பனா நான் இருப்பேன். நான் மருந்தை கொடுத்து கலைச்சிருவேன். மறுபடியும் நான் சாட்டு போட்டு தயாரிச்சுக்கிருவேன். நீ சாட்டு போடும் போது நான் ஓசை பிடிச்சி இழுத்துக்கிருவேன். அதே சரியா இருக்கு. ஓசை பிடிச்சு விடணும்ல. தம்பி தம்பி அடிப்பண்ணி தானே ஓடுறிய. இப்ப விட்டுருவேன். கார்ல போகும்போது உன்னை நினைச்சு அறையுவேன். உன் இடுப்புக்கு நான் அருணாக்குடியா இருப்பேன். அந்த அருணாக்குடியை நான் அத்து போட்டுருவேன். ஃப்ரீயா இருக்கணும்ல. அப்பனா அதெல்லாம் சாட்டு போட முடியும். சரி சரி இன்னும் சொல்ல மாட்டேன். காம உணர்வு. காலையில ஊசி போட்டு விடுங்க. நீங்கிட்டு வா. நீ குடிக்கிற பாலா இருப்பேன். அந்த பால்ல நான் பால் பிச்சு குடிப்பேன். அதனாலதான் 3 சேனல் வந்து அழிஞ்சு போய் தெருவில் தர்றாங்க. அதுக்குத்தான் உனக்கு துணி ஓட்டு விடுறேன். அதான் நீ ஸ்ட்ரெஸ் இல்லாம வந்தது எங்களை செக்ஸ் விடியான்ட்டாங்க. என் கற்கண்டே, என் தேர்முட்டாயே, என் ஐசே, என் புயிசே, என் பொறி உருண்டையே, என் சப்பக்கிழங்க, என் பூரியே, என் குருமாவே, என் இட்லியே, என் சட்னியே, என் அடுப்பே, என் சிலிண்டரு, என் விறகு, என் நெருப்பே. எது சொன்ன சொல்லுவேன்? சொல்லுவேன். என் வேப்ப மரமே, என் புளிய மரமே, என் வேப்பங்கொட்டையே, என் புளியம் கொட்டையே, என் புடலங்காவே, என் சொரக்காவே. அது சொரக்கா கிடையாது, சின்ன பச்சை மிளகா. பச்சை மிளகானால வேலை செய்யும். சுருக்குன்னு அடிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கு. உன் உதட்டுல நான் 100 முத்தம் கொடுப்பேன். நான் எதுல குடிப்பேன் தெரியுமா? எதுல குடிப்பேன்? நான் எதுல குடிப்பேன் தெரியுமா? பொச்சுன்னு கொடுத்துட்டு வந்துருவானா உன் காதுல. அதுல கொடுத்தோம்னா கரண்ட் புல்லு கூட. வராது. உனக்காக தினசரி 100 தடவை நான் குனிஞ்சுக்கிடுவேன். நான் நிமிந்துகிட்ட சாப்பிட்டு அடிப்பேன். அப்ப நான் எந்திரிச்சுக்கிடுவேன். நான் மல்லாக்க படுக்க போட்டுக்கிடுவேன். வாழ்த்துக்களை எப்படியாவது பொழைச்சுக்கிறேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அண்ணி இங்க வாங்க. அண்ணி சொல்லுங்க கொழுந்து. உனக்கு நான் உளுந்தா இருப்பேன். அந்த உளுந்த போட்டு ஆட்டுற உரலா நான் இருப்பேன். நான் கரண்ட கட்டாக்கிடுவேன். நீ கரண்ட கட்டாக்கினா நான் கல்லு உரல ஓட்டுக்கிட்டு ஆட்டுவேன். பொம்பளைக்கு பொம்பளை செஞ்சது இன்னைக்கு தான். எப்படி தெரியுமா காதல்? எக்கோ வச்சு இது வைங்க. கிராம்பு கிராம்பு லேசா கசகசாவும் 100 பூண்டு 50 சிமெண்ட். உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் போவதற்கு ஒரு மாலையடு விழி நீ தெளித்து ஒரு கோலமிடு. நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே.
பிழை செய்தேனோ எனது 2 மாணவர்கள் ஒரு பெண்ணை சாத்தி வைத்து என் முதுகிலே சாட் போட்டது. உங்களை எரிக்க போறேன் மகனே. உன்னைத்தானே நாம் நம்பி வந்த உயிர் போவது ஒரு பாடலிலே ஒரு தோழர்களே என்னைத்தானே இங்கே பப்புனாக நடந்து கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழா சார்பாக கிராமத்தார் சார்பாக கொண்டாடி கைதட்டி கொடுக்கல. உங்களுடைய கலகோஷங்கள் தான் நடிகர்களுடைய ஊக்கம் மருந்து. இங்கே பப்புவனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு மண்ணின் மைந்தன் பப்ளு அவர்களுக்கு கொண்டாடி எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓர்த்து கௌரவப்படுத்திய வந்துட்டார்ல சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தில் பேசினவர். அன்பு சார்ந்த மறக்க முடியாத, நானே இன்னைக்கு தாண்டா வரேன் இந்த ஊருக்கு. மறக்க முடியாதுன்னா என்னமோ இங்க 10 வருஷமா வந்து நெல் வாங்கிட்டு போற மாதிரி தான் சொல்லுவார். இல்ல மக்கள் அன்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு, அதனால இனிமேலும் மறக்க முடியாது. அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாள் வந்து இரவு நாடகம் நடித்தாலும் என் ஆயில் வர வரை உங்கள் அன்பை மறக்க முடியாத கிராமம் என்று சொல்ல வேண்டும். மை ஸ்டூடெண்ட், ஒரு நாள் பிழைப்பிற்காக வந்து இரவு நாடகம் நடித்து வீடு திரும்புவதற்கு முன்பே அதிகமான அன்பையும் பாசத்தையும் எங்களுக்கு வாரி 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 வழங்கி வாரி வாரி வருக தருவங்கள் அன்பு சார்ந்த சிமெண்ட் கம்பெனி கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது பாசத்துக்குரிய அன்பு மாமா இன்று எத்தனையோ பேர்த்த உருவாக்கி விட்டிருக்கிறார். இன்னைக்கு உள்ள நிலைமையில ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச தொழில மற்ற ஆளு நம்ம பழகி விட்டோம்னா நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற நிலைமை தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவங்க நாங்க. எங்களையும் ஒரு நடிகராக உருவாக்கி உலகமெங்கும் எதிர்கால வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாசுக்குரிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும் கள்ளிச்சேரியை சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்தாமரை நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஹலோ செக் செக். ஹலோ, எல்லாத்தையும் கேக்குதா? ஈரான், அமெரிக்கா மக்களை நினைக்காமல் மனச்சாட்சி இல்லாமல் குண்டு மழை பொழிந்தார்கள். ஆனால் இந்திய நம் உறவுகள் தொலைபேசியில் தொடர் உண்டு. அமெரிக்கா அதிபர் தாத்தா ட்ரம்ப் அவரிடம் போரை நிறுத்துங்கள், 2 நாட்டு மக்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, எங்கள் இந்தியாவுக்கே பாதிப்பு என்று கூறினார்கள். உடனே எங்க தாத்தா ட்ரம்ப் போரை நிறுத்தினார். அவருடைய சிலையை இந்த கிராமத்தில் நான் திறப்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். ட்ரம்ப் தாத்தாவுக்காக நம் இந்தியர்கள் சொன்னதற்காக அவர் போரை விட்டார். அவருக்காக நான் சிலை வைப்பதை பெருமை கொள்கிறேன். இந்த புண்ணிய பூமியில ட்ரம்ப் அவர்கள் சிலையை திறக்க போறேன். கை தட்டுங்க. ட்ரம்ப் சின்ன வயசுல இப்படித்தான் இருப்பார். சின்ன வயசுல செஞ்ச சிலை சில தந்தாச்சு பேசலாம். அடமா ஹலோ ஹலோ, எனக்கு பொன்னாடே போத்தி அந்த அண்ணனுக்கு நன்றி. ஏலே லூசு பையனே, கிராமத்தார்கள்டா. ஏலே அந்த அண்ணன் தானடா வந்து பொத்துனாரு, எல்லாரும் வந்து என்ன பொத்தி விட்டாங்க. அவருக்கு மட்டும் தானடா சொல்ல முடியும். பாத்தியா பாக்கலடா குருட்டு கூதி. அருமையான குருட்டு கூதி என்று
உச்சரித்து சொல்லக்கூடிய அந்த சிறுவனா இருந்தாலும் அவனுடைய தமிழ் உச்சரிப்புகள் ஒரு எழுத்து கூட பிழை இல்லாமல் கூதி அப்படின்னு அதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நல்லா அர்த்தம் தத்தமா பேசணும், அப்படித்தான் பேசணும். உன்னை வளர்த்து விட்டதுக்கு வாயில வைக்கிறீங்களா? மன்னிச்சிருங்க வாத்தியாரே, இனிமேல் சொல்ல மாட்டேன் விலங்கா கூதி.